போஸ்ட் ஆஃபீஸ்களில் சாமானிய மக்களுக்கு உதவுற வகையில் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. வருமான வளர்ச்சிக்கு கண்டிப்பாக முதலீடு செய்கிறது அவசியம். அதிக அளவில் வருமானத்தை பார்க்கறக்கு அதிக அளவில் தான் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 1000 ரூபாய் அப்படிங்கிற சிறிய தொகையில் தொடங்குனீங்க அப்படின்னா கூட காலப்போக்கில் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற முடியும். உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறமா உங்களோட பங்களிப்புகளை படிப்படியாக அதிகரிச்சுக்கலாம். இந்த மாதிரியான சிறிய முதலீடுகள் கூட உங்களுக்கு பிற்காலத்தில் நல்ல வருமானத்தை தரும். ஸோ 1000 ரூபாயை முதலீடு செஞ்சு 3 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கக்கூடிய 3 போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பொது வருங்கால வைப்பு நிதி. இந்த பிபிஎஃப் திட்டம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால முதலீட்டு திட்டம். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். இந்த பிபிஎஃப் திட்டத்தில் குறைந்தபட்ச தொகையை ஆண்டுக்கு 500 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். இந்த பிபிஎஃப் திட்டத்தில் முதலீட்டாளர்கள் கூட்டு வட்டியோட நன்மையையும் பெற முடியும். இந்த பிபிஎஃப் திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் 12,000 ரூபாயை முதலீடு செய்வீங்க. 15 வருஷங்கள் தொடர்ந்து நீங்கள் முதலீடு செய்யும் போது மொத்தமாக 1,80,000 ரூபாயை முதலீடு செஞ்சுருப்பீங்க. இந்த திட்டத்துக்கு இப்போ 7.1% வட்டியும் வழங்கப்படுது. இந்த 7.1% வட்டி விகிதப்படி வட்டி தொகை பார்த்தீங்கன்னா 1,45,457 ரூபாயாக இருக்கும். இந்த பிபிஎஃப் திட்டத்தோட 15 வருட லாக்இன் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட மொத்த முதிர்வு தொகையாக 3,25,457 ரூபாய் இருக்கும். அடுத்ததாக ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் ஆர்டி. ஆர்டி அப்படிங்கிறது சிறிய முதலீட்டாளர்கள் கிட்ட ரொம்பவே பிரபலமாக இருக்க ஒரு முதலீட்டு திட்டம். ஆர்டி திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். வாடிக்கையாளர்கள் பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸ்களில் ஆர்டி கணக்கை திறக்கலாம். வங்கியில் 6 மாதங்கள்லேருந்து 10 வருடங்கள் வரைக்கும் ஆர்டியில் முதலீடு செய்யலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் 5 வருடங்கள் வரைக்கும் முதலீடு செய்யலாம். ஆர்டி திட்டம் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் திட்டத்தை விட குறைவான வட்டியை தான் வழங்குது. வரியை பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் வழங்கப்படுற ஆர்டி திட்டத்தில் உங்களோட வட்டி 40,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் டிடிஎஸ் கழிக்கப்படும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் 5.8% வட்டி விகிதம் ஆர்டி திட்டத்துக்கு வழங்கப்படுது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ஆர்டியை விடவே சிறந்த வட்டி விகிதத்தை தான் வழங்குது. ஒவ்வொரு மாதமே நீங்கள் 1000 ரூபாயை போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு 60,000 ரூபாயை முதலீடு செஞ்சுருப்பீங்க. இதுக்கு 5.8% வட்டியில் 9,694 ரூபாய் வட்டி கிடைக்கும். 5 வருடங்கள் கழித்து உங்களுக்கு முதிர்வு தொகையாக 69,694 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்டுகள். மியூச்சுவல் ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரபலமான முதலீட்டு விருப்பம். பிபிஎஃப் ஆர்டி திட்டம் மாதிரியான ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்காது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுகள் பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தை வழங்குது. எஸ்ஐபி மூலமாக ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செஞ்சீங்கன்னா நல்ல லாபத்தையும் பெற முடியும். நீங்கள் 1000 ரூபாயை எஸ்ஐபி திட்டத்தில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் மொத்தமாக 60,000 ரூபாயை முதலீடு செஞ்சுருப்பீங்க. இந்த தொகைக்கு சராசரியாக 10% வருமானம் கிடைச்சிது அப்படின்னா 78,082 ரூபாய் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். நீங்கள் முதலீட்டு காலத்தை 15 ஆண்டுகளுக்கு நீடிச்சிங்கன்னா 1,80,000 ரூபாயை முதலீடு செஞ்சுருப்பீங்க. 15 வருடங்கள் கழித்து உங்களுக்கு முதிர்வு தொகையாக 4,17,924 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.